ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அமானுஷ்யமான கோவிலை பற்றி தான். அது எங்கே இருக்குன்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள திருவண்ணாமலைக்கு அருகாமையில் இருக்குது அந்த கோவில். நம்ம இப்போ பார்க்க போகிறது நரிப்பாறை முருகன் கோவில். ஃபஸ்ட்டு நரிப்பாறை முருகன் கோவிலை பற்றி பார்ப்போம். கீழே மலையிலேருந்து ஸ்டெப்ஸ் ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் வயசானவங்க கூட ஈஸியாக அதில் ஏறி போய்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டெப்பு ஏறி போய் அந்த முருகனை தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும். திருவண்ணாமலைக்கு அருகாமையிலே இருக்குது. மேலேருந்து பார்த்தாலே தெரியும். முருகன் நின்ற குளத்துல இங்க காட்சி தர்றாரு லிங்கத்தின் மேல. இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னன்னா, கோரக்கர் சித்தரால் பிரதிஷ்டி செய்யப்பட்ட முருகன். இவங்க அமாவாசை மற்றும் பௌர்ணமியில இரவு 12 மணிக்கு இங்க அபிஷேகம் ஆராதனைகள் எல்லாமே நடைபெறும். இங்க உள்ள முருகன் கொஞ்சம் வித்தியாசமா இருப்பாரு. சிவலிங்கத்து மேல நிக்கிற மாதிரியான ஒரு திருமேனி அமைப்பு இருக்கும். தரிசனம் பண்ணிட்டு நாங்க அந்த இடத்துல உட்காந்துருந்தோம். ரொம்ப அமைதியா இருக்கும், பீஸ்ஃபுல்லா. அங்க நம்ம அப்படியே தியானம் பண்றதுக்கா இருந்தாலும் சரி, அப்படியே அங்க காத்தோட்டம் இது எல்லாமே ரொம்ப ஒரு வித்தியாசமா இருக்கும். அந்த மலையில உள்ள குகை கோயில், மலை கோயிலை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கு பின்னாடி உள்ள குகை கோயிலுக்கு நாங்க கிளம்பணும். குகை கோயில்ல ஃபர்ஸ்ட் அந்த சோர்ல இருந்து நம்ம உள்ளக்க என்ட்ரன்ஸ் ஆகணும். பைக்கா இருந்தாலும் சரி, காரா இருந்தாலும் சரி, கீழேயே பார்க் பண்ணிட்டு தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். விநாயகரை ஃபர்ஸ்ட் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2 கன்னிமார்கள் இருப்பாங்க, அவங்கள தரிசனம் பண்ணிட்டு மலை ஏறுறதுக்கு நம்ம கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட் இந்த கோயிலோட அற்புதம் என்னன்னா, சித்தர்கள் கீரி ரூபத்துல காட்சி தருவாங்க நமக்கு. ஃபர்ஸ்ட் ஏறினோடனே விநாயகரை தரிசனம் பண்ணோம். விநாயகருக்கு அப்புறமா ஒரு சித்தரோட ஜீவ சமாதி, சுந்தரானந்த சித்தர் ஜீவ சமாதி அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு. இந்த கோவில் எப்படின்னா, நரிப்பாறை குகை கோவில் அப்படின்னு சொல்லி சொன்னாலே ஆட்டோக்காரங்க கொண்டு போய் விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா நாகதேவியை தரிசனம் பண்றதுக்காக போனோம். நாகதேவியை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கு கீழே ஒரு சித்தரோட ஜீவ சமாதியும் இருந்தது. இங்க சித்தர்கள் அதிகமா வாழ்ந்ததா கருதப்படுது. அங்க உள்ள பிளேஸ் ஒவ்வொன்றுமே ரொம்ப பீஸ்ஃபுல்லா, அப்படியே ஒரு பயத்தை உண்டு பண்ற மாதிரியே இருக்கும். அதனால போனா ஒரு ஃபேமிலியா போங்க, தனியா போகாதீங்க. அதை தரிசனம் பண்ணிட்டு நம்ம அந்த சித்தர் குகைக்குள்ள நுழைய ஆரம்பிச்சோம். இங்க நான்வெஜ் வச்சு சாப்பிட்றதுக்கு எதுவுமே அலௌடு கிடையாது. ஃபர்ஸ்ட் உள்ள சித்தரோட ஜீவ சமாதிக்கு நம்ம உள்ள போனோம். அவங்க தவம் பண்ண குகையை போனோம். அங்க பார்த்துட்டு அதுல இருந்து வெளியே அந்த கீரி ரூபத்துல சித்தர்கள் காட்சி தருவாங்கன்னு சொன்ன இடத்த நம்ம ரீச் பண்ணியாச்சு. ரீச் பண்ணதுக்கு அப்புறமா உள்ள அமைதியா உட்காந்து நம்ம தியானத்துல ஈடுபட்டா அந்த ஆப்போசிட்ல ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். அந்த ஹோல் வழியா ஒரு ஒயிட் கலர் கீரி நமக்கு தரிசனம் கொடுக்கும். அது எல்லாரு கண்ணுக்கும் அந்த தரிசனம் கிடைக்காது. சிலரோட கண்ணுக்கு மட்டும் தான் அந்த கீரி தரிசனம் கிடைக்கும். அங்க போறவங்க அந்த கீரிக்காக பால், பிஸ்கட் இந்த மாதிரி சாப்பிட்ற ஐட்டம் கொண்டு போவாங்க. நீங்கள் கொண்டு போங்க. நான் சொன்னேன்ல, அந்த சித்தர்கள் கீரி ரூபத்துல காட்சி தருவாங்கன்னு இந்த வீடியோல போட்டிருக்கிறேன், நீங்க பாருங்க. வெள்ளை கலர் கீரி நிறத்துல காட்சி தருவாங்க. அந்த குகைக்குள்ள நுழைஞ்ச உடனே நம்ம கொஞ்சம் அமைதியா இருந்து தியானம் பண்ணணும். இந்த கீரி எல்லார் கண்ணுக்கும் தட்டுப்படாது, சிலரால் மட்டுமே இது தரிசிக்க கூடியது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஆலயத்தை. நல்லா இருந்தது.